ஆமா ஆமா எனக்கு லைட்டா வந்துட்டு நெஞ்சு. ஏன்னா ஒரே ஒரு யூடியூபர் மட்டும் வந்து 12 கிலோமீட்டர் அனுப்பிச்சிருக்காரு. Hey guys, welcome to Just Move. Today we are going to see range test. இது நம்மளோட ட்ரோன் வந்துட்டு எவ்வளோ தூரம் பறக்க போகுது அப்படின்ற டெஸ்ட்டை வந்துட்டு பண்ணலாம். அப்படி எனக்கே ஒரு செகண்ட் என்ன யாரு கூட நம்ம நிற்கிறோம் நம்ம பேசி செதறிட்டேன்டா. நம்ம சோதிக்க போகிறோம். அப்படி பேசு. ஈஞ்சம்பாக்கத்தில் பிறந்து வளர்ந்துட்டு நம்ம எதுக்கு இந்தோனேசியாவில் பண்ணணும் பேசுகிறோம். சரி சரி பயப்படாத. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ட்ரோன் எவ்வளோ தூரம் பறக்க போகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து சிட்டிக்குள்ள கவர் பண்ணி பார்க்க போறோம். சரிங்களா? பார்க்க போறோம். ஆமா ஏற்கனவே இத பத்தி சொல்லியிருந்தான். பட் அந்த வீடியோ பண்ணாமலே ரொம்ப நாளா வந்துட்டு ரேட்டிங்லயே கிடக்கு. அதனால இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு. வாங்க பார்க்கலாம். அப்பாடா. DJI Mini 3 Pro வந்து இப்போ ஏரியாக்குள்ள எவ்வளோ கவர் பண்ணுன்னு பார்க்க போறோம். வாங்க போலாம். இது ட்ரோனை வந்து மேலே ஏற்றியாச்சு. அந்த நிற்கிதா 53 இது ஏற்றிருக்கேன் ஹைட்டு. சாரி 43 ஹைட் ஏற்றிருக்கேன். டிஸ்டன்ஸ் வந்து 53 போயிருக்கு. டிஸ்டன்ஸ் வந்து 53 பேருக்கு முடிச்சான். தெரியுதா? அந்த மாதிரி தெரியும். மூவ் ஆகிட்டே போகுதா? ஹைட் வந்து 80 போதும். 80 ஓகே. 80 வச்சுருக்கோம். 80 வச்சுட்டு இந்த பக்கத்து போகிறோம். நம்ம சூரியனை பார்த்தே போவோம். ஏன்னா அங்கிட்டு தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லை, டேஞ்சர் இல்லை. ஆற்றை பார்த்து போவோம். ஆட்டோவில் தான் வச்சுருக்கேன் நான். எதுவும் இதெல்லாம் மாற்றலை. இந்த iOS அதெல்லாம் எதுவும் மாற்றலை. ஆட்டோவில் தான் வச்சுருக்கேன். நார்மலாக 80 தான் வச்சுருக்கேன். கூடலாம் வைக்கல. உங்களுக்கு கீழே காட்டும் எவ்வளோ வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. அப்படியே மூவ் ஆகி போய்கிட்டே இருக்குது. ஒரே ஒரு யூடியூபர் மட்டும் வந்து 12 கிலோமீட்டர் அனுப்பிச்சிருக்காரு. சரிங்களா? இப்படின்னா போகிறது 6 கிலோமீட்ரு, ரிட்டர்ன் வருது வந்து 6 கிலோமீட்டர். டோட்டலாக வந்து 12 கிலோமீட்ரு. மொத்தமா சேர்ந்து 10 ரூபாய் தரணுமா? ஐயோ சொல்லியா பண்ணாங்க. மொத்தம் 12 கிலோமீட்டர் ஆகும் அப்படி சொல்லியா பண்ணாங்க. ஸோ நம்ம இது சிட்டிக்குள்ள ஆனால் எவ்வளோ போகுதுன்னு தெரியல. ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். எங்களுக்கு ரொம்ப நாள் எடுக்கணும்னு ஆசை. அதேமாதிரி நான் ஒரேயோட வந்து பீச்சில் வச்சு விட்டேன். அது வந்து 7 கிலோமீட்ரு, 3.5 கிலோமீட்டர் போயிட்டு 3.5 கிலோமீட்டர் வந்துச்சு. அதனால் எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னு பார்ப்போம். என்ன தெரியுது? 6 தெரியுதா? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? 5.5 கிலோமீட்டர் போயிருக்கோம் கரெக்டாக. இப்போ வந்து ஒரு 5.5 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கோம். இன்னும் 1 கிலோமீட்டர் கூட போகலை. 5.5 கிலோமீட்டர் சாரி 600 மீட்டர் போயிருக்கோம். இப்போ வந்து 700 மீட்டர்ஸ் போயிருக்கோம். 1000 மீட்டர் போனால் வந்து 1 கிலோமீட்டர். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹைட் ஏற்றணும்னா சிக்னல் வீக் ஆகிரும். இல்லாட்டி போட்டோம், போகிற வரைக்கும் போட்டோம், அப்புறமேட்டு ஹைட் ஏற்றிக்கலாம். இப்போதைக்கு வந்து 820 போயிடுச்சு. ரைட்டில் திருப்பு. ரைட்டில் திருப்பு. ரைட்டில் சூரியன் இருக்குடா. ரைட்டில் திருப்பியாச்சு. இங்கே தான் வந்து எங்கள் யூடியூப் ரைட்டில் திருப்பினோடனே சிக்னல் வீக் ஆகிடுச்சு பாரு. இதுக்கு தான் ரைட்டில் திருப்பலாம் நாங்கள். ஏன்னா நம்ம ட்ரோன் வந்து மாற்றி மாற்றி போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்னடா அது? ஏய் இங்கிட்டு வாடா, இங்கிட்டு திரும்படா. ஆமாம் இது ஒன்று இருக்குது காய்ஸ். நம்ம வந்து எப்படின்னா சிக்னலை உடச்சிட்டான். அதனால் வந்து கிலோமீட்டர் ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு செகண்ட் அல்ல இல்லை. இங்கிட்டு இருந்து அவங்ககிட்ட போப்பேன். எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. கிட்டத்தட்ட இப்போ வந்து 1271 கிலோமீட்டர் போயிருக்கு. படிடா. சாரி மீட்ரு போயிருக்கு. இதில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது வர வர. இப்போ எவ்வளோ போயிருக்குன்னா 140
வருது. இது தொட்டு பாருங்க. பதறு. இப்ப எங்க போனா என்ன ஆனா எந்த ஊருன்னே தெரியல. இது அப்பாடா வந்துருச்சு நேரத்துல என்ன ஆச்சுடா? ட்ரோனு பறந்துருச்சு. அங்கதான் இருக்கா இல்ல கீழே விழுந்துருச்சா தெரியலைங்க. லாஸ்ட் மெசேஜ் வந்து ஆமா எனக்கு லைட்டா வந்துட்டு நெஞ்சு. ஏன்னா இப்படி ஆயிருக்கு. ஆனா சிக்னல் லாஸ்ட்னு வந்துட்டு 1 செகண்ட்ல ரிட்டர்ன் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. சனியை நின்று என்ன 1.5 கிலோமீட்டர் போயிருக்கு. 1.5 கிலோமீட்டர் திரும்ப வருது. சிட்டிக்குள்ளே வந்து 1.5 தான் போகுது. அதுக்கு மேலே போகலை. நான் பீச்சில் வச்சு விட்டப்போ 3க்கு மேலே போச்சு. நெக்ஸ்ட் இங்கே பீச்சுக்கு லாக் எடுக்க போனோம்னா அங்கேயும் வச்சு நான் எடுத்து வந்து சேர்க்குறேன். அப்படி எவ்வளோ தான் போச்சுன்னு போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு கடைசியில். ஓகேங்களா? 1.5 கிலோமீட்டர் போகுது, திரும்ப 1.5 கிலோமீட்டர் வருது. அதுக்கு மேலே விடுறவங்க விடுங்க. இருந்தால் இந்த மாதிரி தான் ஒரு அல்லையை பிடிச்சிச்சுல, இப்படி பிடிச்சிருச்சு. நான் உண்மையில நாங்கள் எடுக்கும் இந்த வீடியோ என்னடா டே, நாங்கள் கவர் பண்ணலான்னு வரலாம் பார்த்தா ஆமா சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இதே அப்படியே சேர்த்துக்கங்க. இப்படி இந்த மாதிரி சிக்னல் இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ரிட்டன் டு ஹோம் ஆப்ஷன் இருக்குது இந்த ட்ரோனில். நிறைய எல்லா ட்ரோன்லேயும் வந்துருச்சு இப்போது. அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிட்டன் வந்துடும். பயப்பட தேவையில்லை. ஆனால் அந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி வைக்கணும். அது வந்து செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த இப்படி செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டான் பையன். பார்த்து மண்டையில் இறக்கி விட்டுறாத தள்ளி நின்று. சரி நான் இறக்கிறேன். அது ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு நம்ம இங்கே டவுனில் இருக்கோம். நம்மளை சுற்றி வந்துட்டு அப்டிக்கல்ஸ் இவ்வளோ இது இருக்கும்போது சிக்னல் வந்துட்டு போக விடாது, அப்படியே தடுத்து நிறுத்திடும். இதே வந்துட்டு நம்ம டாப்பில் இருந்தோம்னா சிக்னல் நம்மளுக்கு ஈஸியாக ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ வந்துட்டு நமக்கு சிக்னல் எங்கேயும் லாஸ்ட் ஆகாது. இப்போ நாங்கள் டவுனில் இருக்கோம். எப்படி சொல்கிறது, நாங்கள் இது வந்துட்டு 2வது மாடி, எங்களுக்கு பக்கத்தில் வந்துட்டு 3வது மாடி, அந்த பக்கம் 4வது மாடி அந்த மாதிரி இருக்கா. ஸோ வந்துட்டு அந்த சிக்னல் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான். 1.5 கிலோமீட்டர் போயிட்டு 1.5 கிலோமீட்டர் வந்திருக்கா. மொத்தம் 3 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? 3 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட சார்ஜ் வந்து 40%. ஏன்னா 88ல் ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ 48 இருக்குது. கரெக்டாக 40% வந்து போயிருக்கான். இன்னைக்கு உனக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதுதான். அதே மாதிரி எங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும் தான். இப்போ நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னா இப்படி பண்ணுறப்போ இப்படி ஈகிள் மாதிரி இப்படி வச்சுக்காது. நீ கூட நான் இப்படி வச்சோம்னா அது ஈகிள் மாதிரி தான் இப்படி பார்ப்போம். இப்படி அவன் அனலைஸ் பண்ணும். அவனை விட்டு மாறாது. அந்த வியூ அப்படியே இருக்கும். ட்ரோன் மட்டும் மூமெண்ட்டில் இருக்கும், அது மாறாது. சிம்பிள் அப்படி. ஆமாம், அது நல்லாயிருக்கும். பார்த்துக்கிட்டே இருப்போம். அதை இந்த மாதிரி பைத்தியகாரத்தனம் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்போம். சரி, ஓகே, இந்த வீடியோ நாங்கள் முடிக்கிறோம். அதே மாதிரி 2500 சப்ஸ்கிரைபர்ஸை நெருங்கிட்டு இருக்கோம். 1000க்கு வீடியோ போட்டோம். அடுத்த வீடியோ போகிறதுக்குள்ளே 2500 போகுது. டிஷ்வாஷர் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? அதை வந்து ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வந்துட்டு கமெண்டில் இவனை என்ன வேணாலும் கழுவி நான் தான் கிடைச்சேன், பிரச்சனை இல்லை. ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது முக்கியம். ஆமாம், ரொம்ப முக்கியம். ஆமாம், பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சொல்கிறான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. முடிச்சுவிடு.